நம்ம ஃபோனில் ஃபேஸ் ஐடி, பாஸ்கோட், ஆப் லாக்னு எவ்வளோ செக்யூரிட்டி போடுறோம். ஆனால் நம்ம வீட்டில் எவ்வளோ தூரம் நம்மளுக்கு ப்ரைவசி இருக்குது? விருந்தினர்களை உபசரிக்கிறது நம்ம கலாச்சாரம் தான், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் உங்கள் வீட்டில் எல்லா இடத்துக்கும் ஓப்பன் டோர் பாலிசி இல்லைங்க. குறிப்பாக உங்கள் வீட்டு தென்மேற்கு மூலை, அதாவது சவுத் வெஸ்ட் கார்னர். இது உங்கள் ப்ரைவசி, உங்களோட பலம், உங்கள் தனிப்பட்ட கண்ட்ரோல். யோசிச்சு பாருங்க, உங்கள் பேங்க் லாக்கர் ரூமை சும்மா யார் வேணால் வந்து போகிற மாதிரி வச்சுருப்பீங்களா? மாட்டிங்கல்ல. வாஸ்துப்படி இங்கே தேவையில்லாமல் யார் வேணால் நுழைய விட்டா, இல்லை அதை ஒரு பப்ளிக் பேசேஜ் மாதிரி யூஸ் பண்ணால் உங்கள் ஆளுமை செதறி போயிடும். ஸோ உங்கள் டெய்லி வாஸ்து ஹேபிட் இதுதான். தென்மேற்கு மூலையை கண்ட மேனிக்கு திறந்து வைக்காமல் அதை அமைதியாக அவுட் சைடர்ஸ்க்கு ஆக்சஸ் இல்லாத மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கொளுத்துற வெயில நிழலுக்காக நம்ம எங்கெங்கேயோ ஓடுறோம். ஆனால் உங்கள் சவுத் வெஸ்ட் கார்னர் தான் உங்களுக்கான ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ், ஒரு கூலிங் ஹவுஸ். இது வெளியே இருக்க நெகட்டிவ் எனர்ஜிக்கும் டென்ஷனுக்கும் ஒரு ஷீல்டு மாதிரி. இங்கே நீங்கள் கிரவுண்டடாக இருந்து நீங்கள் இன்வைட் பண்ணி ஸ்டோர் பண்ண பாசிட்டிவ் காஸ்மிக் எனர்ஜியை முழுசாக உள்வாங்கலாம். நம்ம வீட்டில் நம்ம தான் கிங்குன்னு நீங்கள் கம்பீரமாக சொல்வீங்க. உங்கள் வீட்டு தென்மேற்கு மூலையை இன்றைக்கே கிளியர் பண்ணி உங்கள் ஸ்பெஷல் ஸ்பேஸை ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸாக மாற்றுங்க. சுவாமிஸ் வாஸ்துவை டேக் பண்ணுங்கள். உங்கள் பவுண்ட்ரிஸ் பலப்படட்டும். நம்ம ரூட்டை நாம் தான் முடிவு பண்ணும் பாஸ்.